கூட்டி வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருமணத்தில் வந்திருக்கிற உறவுகள், நட்புகள், திருச்சபை மக்கள், திருச்சபை தலைவர்கள் எல்லாரும் இணைந்து அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனும் இணைந்து இந்த திருமண வைபவத்தை கர்த்தர் நிறைவேற்றி தர இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு வேதாகமத்திலே சொல்லப்பட்ட 3 திருமணங்கள் விசேஷமாய் சொல்லப்பட்டது. முதல் திருமணம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 18 முதல் 24 முடிய நாம் வாசித்தது போல நடந்தேறியது. 2வது திருமணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பங்கெடுத்த கானாவூர் கல்யாணம். 3வது இப்பொழுது நாம் கலந்து கொண்ட ஜாக்சன், ரைமண்ட் ராஜ், பிரியங்கா மேரி இவருடைய திருமணம் இப்போ 3வதாக. 4வதாக ஒரு திருமணத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற திருமணங்கள் விசேஷமாக வேதாகமத்திலே பதிவாயிருக்கிறது. முதல் திருமணம் ஏதே, 2வது திருமணம் கானாவூர், 3வது திருமணம் செந்துறை அம்மா மண்டபத்தில் இப்போ நாம் கலந்து கொண்ட திருமணம். இது வேதாகமத்தில் இல்லை என்றாலும் வேதாகம நாயகன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மத்திலே பிரசனமாகி அவர்களை கணவனும் மனைவியுமாக இணைக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். 4வது திருமணம் வேதாகமத்தின் இறுதி புத்தகத்தில் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்று 4 திருமணங்கள் நமக்கு முன்பாக நடந்தேறியது, நடந்து கொண்டிருப்பது, இனிமேல் நடக்கப் போவது. இவ்விதமாக திருமணங்கள் சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. முதல் திருமணம் ஏதே நடந்த இடம். யார் நடத்தி வைத்தது என்றால் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். வானங்களை படைத்தவர், பூமியை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், அதில் இருக்கிற சர்வ சேனைகளை படைத்தவர். அவர்தான் மனிதனையும் மனுஷியையும் படைத்தார். மனிதனையும் மனுஷியையும் படைத்து கணவனும் மனைவியுமாக இணைத்த இடம் ஏதேன் தோட்டம். முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். கடவுள் திருமணத்தை நடத்தி வைத்தாரா அப்படின்னா சிலருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற காட்டுமிராண்டிகளுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறவர்களுக்கு அது ஆச்சரியம் இல்லை. அதிலும் வேதாகமத்தை நம்புகிறவர்களுக்கு துளி கூட ஆச்சரியமில்லை. இறைவன் அகிலாண்டத்தையும் படைத்தார், மூவுலகத்தையும் படைத்தார். வானூர், பூதலத்தூர், பூமியின் கீழானூர் என்று மூவுலகமாக பிரிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிற பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இல்லை, பூலோகத்திலே மனிதனுடைய வம்சாவளிகள் மனிதகுலம் வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவன் பூமியை மனிதனுக்காக விட்டுக் கொடுத்தார். பரலோகத்தை தமக்கும் தம்முடைய தூதர்களுக்கும் எடுத்துக்கொண்டார். பூமியின் கீழானூர் மரித்தவர்களுக்காக, இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரணம் என்ற ஒன்றை சந்திக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்காக
பூமியின் கீழ்ப்பகுதியை தேவன் தெரிந்து கொண்டார். இதிலே முதல் திருமணத்தை மனிதனையும் மனுஷியையும் படைத்து அவர்களை கணவனும் மனைவியுமாக இணைத்து ஆசீர்வதித்தவர் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். அப்பொழுது மனிதனும் மனுஷியும் இறைவனோடு பேசினார்கள், இறைவனோடு நடந்தார்கள். இறைவனும் மனிதனோடு பேசினார், மனிதனோடு நடந்த அப்படிப்பட்ட காலம் பொற்காலம், தெய்வீகமான காலம், டிவைன் நேச்சர், தெய்வீகம் கலந்த ஒரு வாழ்க்கை, இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவ்விதமாக மனிதனும் மனுஷியும் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்ட பிறகும் இறைவனோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வைக்கப்பட்ட இடம் ஏதேன் என்னும் ஒரு தோட்டம். ஏதேன் என்பதற்கு மகிழ்ச்சி நிறைந்த இடம் என்று பொருள், சந்தோஷம் நிறைந்த இடம் என்று பொருள். இறைவன் எங்கே பிரசன்னமாக இருக்கிறாரோ, இறைவன் எங்கு தம்முடைய சமூகத்தை அருளி செய்கிறாரோ அந்த இடம், அந்த வீடு, அங்கே வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், மகிழ்ச்சி நிலை கொண்டிருக்கும், சந்தோஷம் நிரம்பி இருக்கும், நிம்மதி இருக்கும். எங்கே இறைவன் இல்லையோ, எங்கே இறைவனுடைய திருப்பிரசன்னம் இல்லையோ, எங்கே அவருடைய சமூகம் இல்லையோ அந்த இடம் வளம் கொளித்தாலும் நலம் கொளித்தாலும் நிம்மதி இருக்காது. அதானியாக இருக்கலாம், அம்பானியாகவும் இருக்கலாம், நிம்மதி என்பது ஏது? இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், இறைவன் அங்கே இல்லை. ஆகவே இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். அவர்களை கணவனும் மனைவியுமாக இணைத்து ஆசீர்வதித்தார். நீங்கள் இந்த பூமியிலே பழுகி பெருகி இந்த பூலோகத்தை நிரப்ப வேண்டும் என்று இறைவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அது இன்னும் நிறைவேறவில்லை. பூமியை பழுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொன்னார். அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய ஆசீர்வாதம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் கிடைக்கும் பலன் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அவை இறைவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் மனிதகுல வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, மனிதன் ஆள தவறிவிட்டான். மிருகங்களுக்கு மனிதன் பயப்படுகிறான், ஊரும் பிராணிகளுக்கு மனிதன் பயப்படுகிறான், பறக்கும் பறவைகளுக்கு மனிதன் பயப்படுகிறான், பூமி அதிர்ந்தால் பயப்படுகிறான், சமுத்திரம் பொங்கி எழும்பினால் மனிதன் பயப்படுகிறான், மரணம் வருமானால், மரண போராட்டங்களை மனிதன் சந்திப்பானால் பயப்படுகிறான். பூமி அவனை ஆளுகிறது, தண்ணீர் அவனை ஆளுகிறது, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் அவனை ஆளுகிறது. இவன் கையெடுத்து கும்புறான். ஆனால் இறைவன் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் மனிதனை படைத்த பொழுது, மனுஷியை படைத்து கணவன் மனைவியுமாக இணைத்த பொழுது, அவர்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக இறைவன் தந்த பொழுது, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இரண்டாவது, பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். முதல் ஆசீர்வாதத்தை இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், மனித சமுதாயம் அனுபவிக்கிறது. ஆனால் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்ற விஷயத்தில் மனிதன் தவறிவிட்டான், ஆள முடியவில்லை. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஆளும்படியாக முயற்சிக்கிறார்கள், ஆள முடியவில்லை. மிருகங்கள் ஆளுகிறது, பறவைகள் ஆளுகிறது, தண்ணீர் ஆளுகிறது, சூரிய நட்சத்திர கிரகங்கள் கோலங்கள் அத்தனையும் ஆளுகிறது. எல்லாவற்றுக்கும் மனிதன் அடிமையாக இருக்கிறான்.
ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதம் ஆளுகை செய்ய வேண்டும். மனிதனும் மனுஷியும் ஆளுமை பவர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பூமியை ஆள வேண்டும். ஒருவரை ஒருவர் ஆளக்கூடாது. இருவரும் சமமாக ஆள வேண்டும். மனுஷி ராணியாக இருக்கணும், மனுஷன் ராஜாவாக இருக்கணும். இப்படி தான் இறைவன் மனுஷனை மனுஷையும் படைத்து இணைத்தார். இவர்களும் ஒருவரை ஒருவர் ஆளுகை செய்யக்கூடாது. இணைந்தே வாழ வேண்டும். எடுக்கிற முடிவுகள் இணைந்தே எடுக்க வேண்டும். வருகிற வருமானங்களை இணைந்தே செலவு செய்ய வேண்டும். இடம் வாங்கினாலும் சரி, கட்டணம் கட்டினாலும் சரி, பிள்ளைகளை பெற்று படிக்க வச்சாலும் சரி, படிப்பில் ஒரு முடிவெடுத்தாலும் சரி, வேலை வாங்கி கொடுக்குற ஒரு முடிவெடுத்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களை பங்கெடுக்கிறதா இருந்தாலும் சரி, இணைந்தே முடிவெடுக்க வேண்டும். யாருக்கு யார் அடிமை இல்லை. ஒருவரை ஒருவர் ஆளும்படி இறைவன் அமைப்பை தரவில்லை. எல்லாவற்றிலும் இணைந்தே போக வேண்டும். முதல் மனுஷிக்கும் மனுஷனுக்கும் இறைவன் கொடுத்த கட்டளை, பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். அந்த பவரை மனுஷனுக்கு இறைவன் கொடுத்த இழந்து விட்டான், தவற விட்டுட்டான். ஏதேனில் நடந்த திருமணம் இறைவனால் உண்டாக்கப்பட்டது, இறைவனால் நடத்தப்பட்டது. இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் அந்த இல்லற வாழ்க்கை தொடங்கியது. அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், சந்ததிகளை பெற்றெடுத்தார்கள். இது இறைவனுடைய ஆசீர்வாதம். மனுஷன் எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். இடத்தை சம்பாதிக்கலாம், வீட்டை சம்பாதிக்கலாம், சொத்தை சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், சாதனைகளை படைக்கலாம். ஆனால் சந்ததி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று இறைவன் சொன்னாரே, அந்த சந்ததியை பெற்று 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 தலைமுறை தலைமுறையாக ஜெனியாலஜி பெற்று 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 பூமியை நிரப்பலாம் பாருங்க. அந்த சந்ததியை பெற வேண்டுமானால் இறைவனுடைய ஒத்தாசை இல்லாமல் பெற முடியாது. மற்றது எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். சந்ததியை சம்பாதிக்கணும்னா இறைவனுடைய அனுக்கிரகம் வேண்டும். எல்லா இறைவனால் வந்தது என்று சொன்னாலும் சந்ததி என்று சொல்வது இருக்கிறது, அதுதான் முழுமையாக இறைவனால் வந்தது என்று சொல்லலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமணம், இறைவனால் நடத்தப்பட்ட ஒரு திருமணம், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமணம். இப்படி ஆசீர்வதித்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தங்கியிருக்கிற இந்த தோப்பு அல்லது இந்த தோட்டம், இதை நீங்கள் உங்கள் வீடாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆகாரத்திற்கு இந்த தோட்டத்தில் விளைகிற சகல விருட்சத்தின் கனிகளையும் பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம். தோட்டத்தின் மத்தியில் 2 மரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜீவ விருட்சம், ஜீவக்கனி தரும். அதை சாப்பிட்டால் ஜீவன் உண்டாயிட்டே இருக்கும். அது ஆன்மாவிலே உண்டாகிற ஜீவன். இன்னொரு மரம் நன்மை தீமை அறியக்கூடிய, அறிவை தரக்கூடிய ஒரு விருட்சம். ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியையும் நீங்கள் புசிக்கலாம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது. புசித்தால் சாகவே சாவீர்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமாவும் மரித்துவிடும், உங்கள் சரீரமும் மரணத்தை பெற்றுவிடும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்போ மனிதன் படைக்கப்பட்ட போது ஆத்துமாவிலும் உயிருள்ளவனாய் ஜீவன் உள்ளவனாய் படைக்கப்பட்டான், சரீரத்திலும் ஜீவன் உள்ளவனாய் உயிருள்ளவனாய் படைக்கப்பட்டான். இப்போ மனிதனுக்கு 2 பகுதி படைக்கப்பட்ட போது, ஒன்று ஆவி ஆத்மா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி, இரண்டாவது சரீரம், இந்த உடல். உடலும் மரணமில்லாதபடி படைக்கப்பட்டது, ஆன்மாவும்
மரணம் இல்லாதபடி படைக்கப்பட்டது. விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை மனிதன் புசித்தால் அவன் ஆத்மீகத்திலும் மரிப்பான், சரீரத்திலும் மரிப்பான் என்று இறைவன் சொன்னார். மனிதன் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இறைவனுக்கு எதிராக, இறைவனுடைய சித்தத்துக்கு எதிராக, இறைவனுடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தீய சக்தி, அரசியல்லையும் சொல்லுவாங்க தீய சக்தி, துரோக சக்தி என்னெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். ஒரு தீய சக்தி இறைவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது. அந்த தீய சக்தி இந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தது. இறைவனும் மனிதனும், மனிதனும் மனுஷியும் இணைந்திருக்கும் பொழுதெல்லாம் அந்த தீய சக்தி வர முடியல. ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி இருக்கிறார், மனுஷன் கொஞ்சம் தள்ளி இருக்கான். அந்த நேரத்தில் மனுஷி தனிமையாக இருக்கும் பொழுது சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிற எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வகை தேடி வகை தேடி, வாய்ப்பு தேடி வாய்ப்பு தேடி, காரணம் தேடி காரணம் தேடி சுற்றிட்டே இருக்கிற ஒரு சக்தி இருக்கு. அன்று மட்டுமல்ல, இன்றும் அதே தீய சக்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுழன்று வந்து கொண்டே இருக்கிறது. இறைவனுடைய பிரசனம் இல்லாமல் மனிதன் வாழ்ந்தார், மனுஷன் இல்லாமல் மனுஷி வாழ்ந்தார். அந்த தீய சக்தி அவர்களோடு இணைந்து விடும். ஏவாள் தனிமைப்பட்ட பொழுது அந்த தீய சக்தி, இறைவனுக்கு விரோதமான தீய சக்தி, சாத்தான், பேய், பிசாசு, காத்து, கருப்புன்னு சொல்கிறாங்கல்ல, இப்படி அவன் விருப்பப்படி சாத்தானுக்கு பல பெயர்களை சூட்டி அழைக்கிறார்கள். அந்த தீய சக்தி தனிமையாக இருந்த பொழுது ஏவாளிடத்திலே பேச ஆரம்பித்தது. தேவன் மேலே ஒரு சந்தேகம், கடவுள் மேலே ஒரு கேள்வி. இறைவன் மேலே ஒரு சந்தேகத்தையும் கேள்வியையும் மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாக்கி கொடுப்பது, அந்த சிந்தனைகளை கொடுப்பது தீய சக்தி. இறைவன் மேலேயே சந்தேகம், இறைவன் தந்த வார்த்தைகளின் மேலே சந்தேகம். இந்த சந்தேக எண்ணங்கள் யாருக்குள்ளே இருந்தாலும் தீய சக்தி அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் சாத்தானுடைய வலைக்குள் சிக்கி இருக்கிறார்கள். ஏவாளிடத்தில் வந்து பேசுகிறது, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அப்போ அவன் சொன்னா, அப்படி இல்லை, இது ஒரு நாள் நடந்த சம்பவம் இல்லை, பல நாட்கள் பழகி பழகி பழகி, பல நாட்கள் பேசி 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 ரெண்டு பேருக்கும் நட்பு இருகின பொழுது தான் அந்த கேள்வியவே கொண்டு வர்றான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. ஆவிக்குரியவர்களுக்கு, ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிறவர்களுக்கு அவருடைய தந்திரம் எந்த ஆங்கிளில் வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. பேச்சிலையா, பார்வையிலையா, சிந்தனையிலையா, செயல்லையா என்பதை கண்டுபிடிக்கும் ஆற்றல் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனோ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அதற்கு எதிராகத்தான் பேச பிசாசினால் தூண்டப்படுவான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? இல்லை, தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியா? உடனே அவன் சொன்னான், நீங்கள் சாப்பிட்டா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள், நீங்கள் தெய்வமாக மாறிடுவீங்க, மனிதனும் தெய்வமாகலாம், மங்கையரே நீங்கள் தேவதை ஆகலாம், எது இருந்தால் போதும், விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி இருந்தால் போதும். அப்படி அந்த சிந்தனையை சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க, அந்த சிந்தனையை ஊட்டுகிறான். அப்போ கண்ணு திறக்கப்படுமா? நாங்கள் தெய்வத்தை மூலம் மாறிடுவோமா? அப்போ எங்களுக்கு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குமா, உயர்ந்தனம் கிடைக்குமா? அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்குறேன். இவ்விதமாக சாது சொல்கிறான். சொல்கிறதுல பாதி உண்மை இருக்கும், சாத்தான் சொல்கிறதுல பாதி பொய் இருக்கும். நீங்கள் சாவது இல்லை, நீங்கள் மரிப்பது இல்லை
என்று பொய்யும் மெய்யும் கலந்து சொல்லுகிறவன் தான் சாத்தான், தீய சக்தி. மனிதன் அதில் உண்மை இருக்கிறதே, நல்லது இருக்கிறதே என்று சொல்லி உள்ளே வருவான், வந்த உடனே போட்டு அமைக்கிடுவான் சாத்தான். இப்படி தான் இந்த காலகட்டத்தில் மொபைல் வந்திருக்கு. நல்லது இருக்கே, அப்படிதான் ஏவாள் உள்ளே போனது. ஒட்டுமொத்த அவளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவளுடைய சமாதானம் போச்சு, அவளுடைய சந்தோஷம் போச்சு, அவளுடைய வாழ்க்கை போச்சு. அவளோடு இணைந்து கொண்டிருந்த ஆண்டவர் விலகிட்டாரு, பிரசன்னம் போச்சு, சமூகம் போச்சு. இந்த நிலைமைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பைசா வருமா, அவன் ஒன்றா நம்பர் சாத்தானுக்கு பிறந்தவன் அப்படி தான் சிந்திப்பான். தேவன் வருவாரான்னு சிந்திக்கிறவன் ஆவிக்குரியவன், தேவனால் பிறந்தவன். சாதனால் பிறந்தவன் பணத்தை பார்ப்பான், மதிப்பை பார்ப்பான், மரியாதையை பார்ப்பான். அவனை பார்த்தாலே கண்டுபிடிச்சல இவன் ஒன்றா நம்பர் சாத்தானுக்கு பிறந்தவன். சர்ப்பத்தின் ஆவி அவனுக்குள்ள இருக்கு. ஆவிக்குரியவன் கண்டுபிடிச்சிருவான், பூமிக்குரியவனால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தேவன் விலகிட்டாரு, தேவ பிரசனம் போச்சு, தேவ சமூகம் போச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஒரு ஆண் நரிமானாக தானே இருக்கும் பைபிளை தூக்கிட்டு அப்படின்லாம் சிலர் சிந்திக்கிறதே இல்லை. எல்லாம் நடிக்கிறான், தன்னை ஏமாத்துறான், சமுதாயத்தை ஏமாத்துறான், குடும்பத்தை ஏமாத்துறான், அவனை நம்பி இருக்கிற ஜனங்களை ஏமாத்துறான். எல்லாம் ஏமாத்துக்காரங்க. தோற்றத்தை பார்த்தா பெரியார் மாதிரி தெரியுது, ஐயா தோற்றம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அத்தனை விஷம், தந்திரம். சகல காட்டு ஜீவன்களிலும் தேவன் படைத்தவர் தான், சகல ஜீவன்களும் இறைவன் படைத்தவைகள் தான். அதில் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது, தேவன் படைத்தது. ஆகவே மனித குலத்தை ஏமாற்றுகிறது ஒரு தீய சக்தி. அந்த திருமண வாழ்க்கையில் இருந்த சமாதானம், சந்தோஷம் போய்விட்டது, நிம்மதி போய்விட்டது, இறைவன் போய்விட்டார். இப்பொழுது அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தோட்டமும் போய்விட்டது. வெளியே துரத்தப்பட்டார்கள். பழத்தை பறித்து சாத்தான் சொன்னபடியே கீழ்ப்படிந்து சாத்தானோடு காம்ப்ரமைஸ் ஆகி பழத்தை பறித்து புசித்தார். பாவக்கண்கள் திறக்கப்பட்டது. நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனாய் மாற்றப்பட்டான். ஆனால் மரிப்பதில்லை, சாவதில்லைன்னு சொன்னான் பற்றியில, அதான் பொய். ஆத்மா மரிச்சிருச்சு. ஆத்மா மரணம் வந்து விட்டதுன்னு சொன்னால் இறைவனுடைய சமூகம் இல்லை, அங்கே இறைவனுடைய பிரசன்னை இல்லை, இறைவனோட லிங்க் இல்லை. அதான் ஆத்மீக மரணம். 930 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்ததாக இந்த வேதம் அந்த முதல் மனுஷனுடைய வாழ்க்கை காலங்களை பதிவு செய்திருக்கிறது. எத்தனை காலம் வாழ்ந்து என்னையா புண்ணியம்? 930 வருஷம் இல்லை, 1000 வருஷம் நீ ஆண்டாலும் என்ன புண்ணியம்? வாழ்த்துகிறார்கள். 100 ஆண்டு காலம் எல்லாம் பெற்று தீர்க்காயுசாயிரு என்று வாழ்த்துகிறார்கள். எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருடங்கள் இந்த பூமியிலே நீ வாழ்ந்து என்ன லாபம்? எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான். திரைப்பட கவிஞன் எழுதுகிறான், நீ எப்படி வாழ்கிறாய்? அதை சிந்திச்சாதான் மனுஷனுக்கு நல்லது. எப்படியோ பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ முடிச்சுட்டு போ, வெந்ததை திம்பம், விதி வந்தால் சாபம். செத்ததுக்கு பிறகு வடக்கே அதுக்கே யாருக்கு தெரியும் என்ற நிலைப்பாட்டோடு, என்ற சிந்தனையோடு ஓட வைப்பது 1 நம்பர் சாத்தானுடைய தீய சக்தி. தீய சக்தி என்று அழைக்கப்படுகிற சாத்தான் அவங்களுடைய மனதை கவ்வி இருக்கிறான். அதனாலேயே பிசாசு என்ன செய்கிறது? கலந்து கொண்ட நீங்களும் நாடும் மறித்து போன ஆன்மா பிழைக்கும்படி, ஜீவனை பெறும்படி இந்த திருமணம் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். நீங்கள் மனதார ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை நல்லா இருக்கட்டும். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. மனித வாழ்க்கையில் எது முக்கியம்? ஜீவன் முக்கியம். மனிதன் ஆன்மாவிலே ஜீவன் இழந்து போனார். 930 ஆண்டுகள் அவனுக்கு பூமியை வாழ்ந்து முடித்தார். சரீரத்திலும் ஜீவன் இழந்து போனார். இந்த ஆன்மாவில் இழந்து போன அந்த ஜீவனை, நித்திய ஜீவனை திரும்ப தரவும், சரீரத்தில் இழந்து போன அந்த சரீர வாழ்க்கையை திரும்ப தரவும், இந்த சரீரத்தையும் அந்த ஆன்மாவையும் திரும்ப மனிதனுக்கு கொடுப்பதற்காக, இழந்து போனதை
குமாரன் வந்தார். ஆகவே அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன், ஏதேன் தோட்டத்திலே மனித சமூகத்தை விட்டு விலகி போன தேவன், திரும்ப மனித குலத்தை அவர்களால் பெற்றெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, ஆன்மாவிலே ஜீவனையும் சரீர வாழ்க்கையிலே மரண வருமானால் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுதலையும் உயிர்த்தெழுந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய சரீரத்தை கொடுப்பதற்காக அகிலாண்டத்தை படைத்த இறைவன் இந்த பூமியின் மைய பகுதியாகிய இஸ்ரேல் தேசத்திலே காணக்கூடாத தேவன் மனிதன் காணும்படியாக இந்த பூமியின் மைய பகுதியாகிய இஸ்ரேல் தேசத்திலே பெத்லகேமிலே பூமியிலே இறங்கி வரும்படி சித்தம் கொண்டார். கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று இறைவன் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னமே பூமியில் உள்ள மனித சமுதாயத்துக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக திருமணம் கட்டிக் கொண்டே வந்த தேவன் கடைசி நாட்களில் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இறைவன் மனிதனாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். இறைவன் மனிதனாக பூமியிலே இறங்கி வந்தார். மனிதனாக வெளிப்படுவதற்கு தெய்வம் இந்த பூமியிலே தெரிந்து கொண்ட ஒரு கற்புக்கரசி, கன்னிகை இருந்தவள் மேரி, மரியாள் என்ற பெண்ணை தெரிந்து கொண்டார். தூதனை அனுப்பினார் இறைவன். தேவ சித்தத்தின்படி இறைவன் மனிதனாக பிறப்பதற்கு ஒரு கன்னிகையினுடைய கர்ப்பப்பை தேவை. உன்னை அதற்காக இறைவன் தெரிந்து கொண்டார். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தூதன் வந்து வாழ்த்துகிறான். அப்பொழுது அந்த கன்னிப்பெண் மேரி அதிர்வடைகிறார். இது எப்படி ஆகும்? நான் திருமணம் செய்யவில்லை, புருஷனை அறியேன், எப்படி இது நடக்கும்? பிள்ளை எப்படி பெற்றெடுக்க முடியும்? நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், அவர் பெரியவராக இருப்பார், அவர் தாவீதின் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பூமியை அரசாளுவார், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்றெல்லாம் தூதன் வாழ்த்துக்களின் வார்த்தைகளை சொல்லி அவளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் புருஷனை அறியனே, நான் எப்படி பெறுவேன்? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து நிழலிடுவார். ஆவியானவர் எங்கு இறங்குகிறாரோ அங்கு ஒரு மாற்றம் உண்டாகும், அங்கே ஒரு இறைவனுடைய செயல் நடைபெறும். உடைய கர்ப்பப்பையிலே ஒரு உடல் ஆவியானவரால் உண்டாக்கப்படும். வானத்தை உண்டாக்கினவர், சூரியனை உண்டாக்கினவர், சந்திரனை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், பூமியை சிசித்தவர், பூமியிலே ஊறுகிற பிராணிகளை படைத்தவர், ஆகாயத்துக்கு மேலாக பறக்கிற பட்சிகளை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், அதிலே நீந்துகிற ஜீவ சந்துக்களை படைத்தவர், இறுதியாக மனிதனையும் மனுஷியையும் படைத்தவர், கணவனும் மனைவியுமாக இணைத்து வாழ்த்தி ஆசீர்வதித்த தெய்வம் மனிதன் செய்த மீறுதலினாலே தவறுதலினாலே அவர் விலகி கொண்டார். மனித வர்க்கம் வளர்ந்து பூமியை நிரப்பிற்று. ஜாதிகளாக, மதங்களாக, அரசியலாக, அரசாங்கங்களாக, ஆய்வு செய்கிற கண்டுபிடிப்பாளர்களாக, விஞ்ஞானிகளாக, சித்தர்களாக, முனிவர்களாக, ரிஷிகளாக, மகாரிஷிகளாக, ஆதீன கர்த்தாக்களாக, இதெல்லாம் பிரிஞ்சு 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 போயிட்டு இருக்கான் மனித சமுதாயம் முழு உலகத்திலும். ஆகவே முழு உலகத்திலும் இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித குல வர்க்கத்தை மீட்டெடுப்பதற்காக இறைவன் திட்டமிட்டார். அந்த திட்டத்தின்படிதான் பெத்லகேமிலே அவர் பிறக்க வேண்டும் என்ற திட்டத்தை நிறைவேற்றும்படி நாசரேத்தூரிலே வாழ்ந்த கன்னி மரியாளிடத்திலே தூதன் காபிரியேல் நடத்தப்பட்டு அவன் மூலமாக வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அவள் சொல்லுகிறாள், அதிர்ந்து போய் சொல்லுகிறாள், நான் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை, நான் எப்படி பிள்ளை பெற முடியும் என்று சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் சொன்னான், பரிசுத்த ஆவியான உன்னதமானவருடைய ஆவி உன்மேல் நிழலிடும். உன் மேல பரிசுத்த ஆவி வருவார், அவர் உன் கர்ப்பப்பையிலே ஒரு உடலை சிருஷ்டிப்பார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள சர்வ சேனைகளையும் படைத்த தெய்வம், உன்னை படைத்த தெய்வம் உனக்குள்ளேயே ஒரு உடலை சிருஷ்டிப்பார், படைப்பார். அந்த படைக்கப்பட்ட உடலுக்குள், அந்த பரிசுத்தமான சரீரத்துக்குள்
ஏகத்துவத்தில் திருத்துவமாக, திருத்துவத்தில் ஏகத்துவமாய் விளங்குகிற குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் இந்த உடலுக்குள் இறங்கி வருவார். அவர் உன்னிடத்திலிருந்து பிறப்பார். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார் என்றெல்லாம் சொன்னார்கள். அதன்படியே நாசரேத்தூரில் இருந்த கன்னிமரியாள் சொந்த ஊராகிய கிராமம் பெத்லகேமுக்கு கடந்து போகிறாள். அந்த வார்த்தையை எப்பொழுது ஏற்றுக்கொண்டாலோ அப்பொழுதே பரிசுத்தாவியானவர் அவருடைய கர்ப்பப்பைக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து உடலை வடிவமைத்தார். சரியாய் பெத்லகேம் புறப்பட்டு போகிறாள். எதற்காக போகிறாள்? பிள்ளையை பெற்றெடுப்பதற்கல்ல. சர்வதேச தலைவன் அகஸ்துராயன் ஜியோ போட்டான், கவர்மெண்ட் ஆர்டர். எல்லாரும் அவங்கவுங்க சொந்த தேசத்தில் போய் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று சர்வதேச தலைவன் உத்தரவிட்ட போது அவரவர் அவர்களுடைய ஜென்ம தேசத்துக்கு போய் பெயர்களை பதிவு செய்யும்படியாக போன பொழுது மரியாள் நிறைமாத கர்ப்பிணி அந்த பெத்லகேம் என்ற இடத்திலே அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் மனிதனாய் பிறந்தார். அவருக்கு ஒரு நாமம் தரப்பட்டது, பெயர் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? மனித குலத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர், மீட்பவர், பரிசுத்தமாக்குபவர், நீதிகரிக்கிறவர் என்பது பொருள். அப்ப சர்வதேச மக்களை மீட்கணும்னா சர்வதேசத்தின் மைய பகுதி இஸ்ரவேல் தேசம். அதனாலதான் இயேசுநாதர் சொன்னார் யோனாவின் அடையாளத்தை. மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருப்பார். மனிதனுடைய மைய பகுதி ஹார்ட், இருதயம். ஆகவே இறைவன் இயேசு பூமியின் மைய பகுதியாக இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், ஊழியங்களை நிறைவேற்றி முடித்தார். அப்படி ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது காடாவூர் என்ற ஒரு இடத்திலே ஒரு கல்யாணம் நடந்தது. அவருக்கும் அவருடைய ஊழியக்காரங்களுக்கு இன்விடேஷன் கார்டு கொடுத்தாங்க, அழைக்கப்பட்டிருந்தார்கள். இவருடைய சீடர்கள் அங்கே போயிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி, பழக்க வழக்கத்தின்படி சாப்பாட்டுக்கு முடிஞ்ச உடனே கடைசியில் பாயாசம் ஊற்றுவாங்க, அப்பளம் போடுவாங்க. அங்கே இஸ்ரவேல் தேசத்தினுடைய கல்ச்சுரல், அவங்களுக்கு சாப்பாடு பருமாறுனா அவங்க சோறெல்லாம் தீர மாட்டாங்க. அவங்கெல்லாம் கோதுமையில் செஞ்ச ரொட்டி, அதான் ரொட்டின்னு எழுதியிருக்கும். அந்த ரொட்டி, மீன், மட்டன், முட்டை இப்படி தான் சாப்பிடுவாங்க. கடைசியாக கல்யாண விருந்தில் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியாக கொடுக்கறது திராட்சை ரசம், கிரேப் ஜூஸ் கொடுப்பாங்க. அது பந்தியிலேயே முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. அதனால ஓடி போய் ஐயோ ரசம் வேணுமே, மக்களுக்கு ரசம் வேணுமே அப்படின்னு சொல்லி வேலைக்காரர்கள், பந்தி பரிமாறுகிறவர்கள் மரியாதையிடத்தில் போய் சொல்கிறாங்க, எம்மா ரசம் வேணுமே, ரசம் குறைஞ்சி வச்சு அது ஒரு அற்புதம் செய்யணுமே, ஏதாவது நடக்கணுமே. அந்த அம்மாவுக்கு தெரியும் நம்மளால் முடியாதுன்னு. ரசம் கொடுக்க நம்மளால் முடியாது, இவ்வளவு மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால் அந்த அம்மா ஓடிச்சு எங்கே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு போச்சு. அங்கே போய் கேட்டுச்சு, ஐயா ரசம் குறைஞ்சி போச்சு ஐயா, 2வது பந்தியில் அதில் கொடுக்கலன்னு சொன்னால் எல்லாம் பந்தியில் வந்தவன் எல்லாரும் கோவப்படுவான், தூசிப்பான், குறை சொல்லுவான், நிந்திப்பான். ஐயோ திருமணத்தினுடைய அந்த மகிமையே கெட்டு போகுமே, ஏதாவது செய்யுங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நேரம் வரட்டும், பிதாவின் சித்தம் செய்யும்படியாய் வந்தவர். பிதா சொல்லுகிறதை தவிர தாமாய் சுயமாய் ஒன்றை செய்ய மாட்டார். அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டார், அண்ணன் சொன்னாலும் கேட்க மாட்டார், தம்பி சொன்னாலும் கேட்க மாட்டார், மச்சான், மாமே, அண்ணன், தம்பி, சித்தி, பெரியம்மா எவ சொன்னாலும் கேட்கறது இல்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதா சொல்லுகிறபடி செய்கிறவர். ஆகவே அந்த இடத்திலே மரியாதை சொன்னார், எனக்கு பரத்திலிருந்து உத்தரவு வரணும், இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி அனுப்பினார். அந்த அம்மா போய் பந்தி பெருமாறுவர்கிட்ட சொல்லிச்சு, என்னாலெல்லாம் ரசம் தர முடியாது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? மனிதனாக வந்ததினாலே அவரை ஆர்டினரி மேன் நினைச்சிடக்கூடாது. உலகம் நினைக்கலாம், யூதர்கள் நினைக்கலாம், இஸ்லாமியர்கள் நினைக்கலாம், வேதாகமத்தை கையில் இருந்த மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களுடைய நினைவில் வரக்கூடாது, கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய நினைவில் வரக்கூடாது. அவர் யார்? அம்மா அல்ல,
இயேசு தான், அவர் தான் இறங்கி வந்தார் மனிதனை மீட்க. மரியாள் வந்து மீட்கிறதுக்காக வரல. மரியாள் இயேசுவை பெற்று உலகத்துக்கு இரட்சகரை வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரம். அந்த அம்மாவுக்கு ரசம் கொடுக்க முடியாது. அதனால் கானாவூர் நடந்த கல்யாணத்தில் ஒரு குறை வருகிறது. அந்த குறைவை நீக்கி நிறைவை உண்டாக்குவதற்காக இரட்சகர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறார். பச்சை தண்ணீரை கொண்டு வர சொல்லி அதை ஜெபம் பண்ணி அவர் ஆசீர்வதித்து 2வது பந்திக்கு பரிமாறுங்கன்னு சொன்னாங்க. பரிமாறினாங்க. முந்தின ரசத்தை பார்க்கணும், பிந்தின ரசம் ரொம்ப சுவையாக இருந்துச்சான். அப்படின்னா முதல்ல பந்தியில் இருந்தவன் பூரா பின்னாடி உட்காந்துருக்கான். ஓ நல்லா இருக்குடா அப்படின்னு. அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்றாங்க. பரிமாறுறவனு சொல்கிறான், பந்தி இருந்தவனு சொல்கிறான். எல்லாரும் திருப்தி அடைந்து ருசியை கண்டு பாராட்டி பேசுகிறார்கள். குறைவு வர இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்ததினாலே குறைவை நீக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது எப்படியா மாறும்? இந்த நேரத்தில் எப்படி ரசம் கிடைக்கும்? கிடைக்க வைப்பார். இயேசு இருந்தார். இரட்சகர் இயேசு யார்? சர்வதேச மனித சமுதாயத்தை மீட்பதற்காக வந்த மீட்பு. ஆதாம் இழந்து போனானே ஆளுகையை, அந்த ஆளுகையை திரும்ப கொடுப்பதற்காக இயேசு வந்தார். ஆத்துமாவிலே ஜீவனை இழந்து போனானே, இழந்து போன ஜீவனை மீண்டும் அவனுக்குள் கொடுப்பதற்காக இயேசு வந்தார். ஆகவே திருமண வீட்டில் குறை வந்தாலும் அந்த குறைவை நீக்கி ஒரு அற்புதத்தை செஞ்சு நிறைவு உண்டாக்குனது போல அந்த கானாவூர் கல்யாணத்திலே முதலாம் அற்புதத்தை செய்து கனப்படுத்தினது போல இந்த 3வது கல்யாணமாக நாம் பங்கெடுத்திருக்கிற இந்த கல்யாணம் இருக்கு பத்திலா, ஷாக்சன் பிரியங்கா, இந்த கல்யாணத்திலும் இரு வீட்டாருடைய பேச்சுவார்த்தையில் ஏதாவது குறைவு இருக்குமானால் 2 சபைகள், பிபிசி ஊழியங்கள் திண்டுக்கல், புதுக்கோட்டை ஜிஎன்பி ஊழியங்கள் 2 இணைப்பிலும் இந்த செந்துராய் பாஸ்டர் பவுல் ஐயா ஏசாயா இவங்களுடைய இணைப்பிலே ஏதாவது பேச்சுவார்த்தைகளிலே கொடுக்கல் வாங்கல்களிலே ஏதாயிலும் குறைவுகள் காணப்பட்டால், பொண்ணு சிவப்பா இருக்கு மாப்பிள்ளை கருப்பா இருக்காருலாம் சொல்லக்கூடாது. நாலாம் போல ஒன்றும் சொல்லக்கூடாது. இது தேவனால் வந்தது என்று நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். நிறத்தை பற்றி குறை சொல்லக்கூடாது, ஹைட் வெயிட்டை பற்றி குறை சொல்லக்கூடாது, கொடுக்கல் வாங்கலை பற்றி குறை சொல்லக்கூடாது. நீ நல்லதும் சொல்ல வேண்டாம், பொல்லதும் சொல்ல வேண்டாம். இது இறைவனால் வந்த திருமணம் என்று நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். இந்த 3வது திருமணத்திலும் ஏகத்துவத்தில் திருத்துவமாக, திருத்துவத்தில் ஏகத்துவமாய் விளங்கிக் கொண்டிருக்கிற தேவன், அந்த ஒரே தேவன். திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பொழுது வகுக்கப்பட்ட கொள்கையிலே முதல் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதாயா திராவிட மாடல். அதை பேசுறாங்களா? அதை பேச மாட்டாங்க, வேற என்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க. மனித சமுதாயம் அனைவரும் ஒரே குலம், அந்த ஒரே குலம் வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதான் திராவிட மாடல். நாங்கள் பேசுறோம்ல, எங்கள்கிட்ட வந்து கேட்கணும், கேட்க மாட்டாங்க. தோத்திரம். ஆக இந்த திருமண வைபவத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அழைத்திருக்கிறோம். கானாவூருக்கு அன்று வந்தவர் இன்று நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவர்தான் இப்போ இவர்கள் இருவரையும், ஜாக்சனையும் பிரியங்காவையும் கணவன் மனைவியாக இணைத்து வைக்கப் போகிறவர் கத்தர், கத்துடைய சமூகம், கத்துடைய பிரசன்னம். அது நமக்கு முன்னே பெண்ணினுடைய பாதுகாவலரோ தகப்பனாரோ யாரோ வருவாங்க. நம்முடைய கத்துடைய தாசன் ஆரோக்கிய ஐயா அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த 3வது திருமணத்தில் இந்த ஜாக்சனையும் பிரியங்காவையும் கணவனும் மனைவியுமாக இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே கத்தர் நம் மத்தியிலே பிரசனமாகி இணைக்கப் போகிறார். அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய தாசன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருமணத்திலே கலந்து கொண்ட நீங்களும் நானும் திருமண தம்பதிகள் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்ட போது நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதித்து வேண்டுதல் செய்யணும், ஜெபிக்கணும். மனப்பூர்வமாக நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். மனதார நாம் ஆசீர்வதித்து ஜெபிப்போம்னா நம்ம குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள், சந்ததிகள் சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் அருள் செய்வார்.
ஆகவே மனதார ஆசீர்வதிக்கணும். மனப்பூர்வமாக மனம் திறந்து, இருதயம் திறந்து, வாய் திறந்து, தீர்க்காயுசாயிரு, எல்லா வளமும் பெற்று நலமாயிருன்னு நீங்கள் அங்கேருந்து சொல்லணும். இங்கே தெய்வதாசன்மார்கள் அவங்க தலையில் கை வச்சு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இவ்விதமாக இந்த திருமணம் நடைபெறும், நிறைவேறும். 4வது திருமணம், அது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 7:8. அந்த 7:8 சொல்லப்பட்டது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலிகூற கிடவோம், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவளுக்கு சுத்தமும் பிரகாசமும் மெல்லியதுமான வஸ்திரம் கொடுக்கப்பட்டது என்று அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு திருமணம் இருக்கான். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனித சமுதாயம் மீட்கப்படுவதற்காக மனிதனாய் வந்தவர், அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன், இயேசு என்ற நாமத்தை பெயரை ஏற்றுக்கொண்டவர். மனிதனுடைய மீட்புக்காக என்ன செய்தார்? மனிதனுடைய ரட்சிப்புக்காய், மனிதன் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காய், ஆன்மாவிலும் சரீர வாழ்க்கையிலும் அவன் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காய் இந்த பூமியிலே 1000 ஆண்டு காலம் ஆளுகை செய்யும்படியாக அவனுக்காக மெய்யாகவே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்படுத்தப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது. அந்த தீர்ப்பை சிலுவையிலே இயேசு பெற்றுக்கொண்டார். இந்த உலகத்திலே பிறந்த எந்த அவதாரமும் மனிதனுடைய மீட்புக்காய் காயப்படுத்தப்படவில்லை, மனிதனுடைய ரட்சிப்புக்காய் ஜீவனுக்காய் நொறுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த பூமியிலே எந்த அவதாரம் வெளிப்பட்டதோ அந்த அவதாரம் தான் சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தது. மனிதனுடைய மரணத்தை வென்றெடுப்பதற்காக, மனிதனுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக, மனிதனுக்கு மறுவாழ்வு தருவதற்காக, பரலோக வாழ்வு தருவதற்காக இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டவர் மட்டுமே சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்த சிந்த அவர் பாடுபட்டு மரித்தார். அடக்கமடினார்கள். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழும் பொழுது அவர் சீடர்கள் அழைத்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு உலகமெங்கும் போங்கள், சகல ஜாதிகளுக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு போங்கள். இந்த மனுஷனுக்காய் மனுஷிக்காய் நான் சிலுவையிலே மரித்திருக்கிறேன், ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் அடக்கமிடப்பட்டிருக்கிறேன், உயிர் தெழுந்திருக்கிறேன், உயிர் தெழுந்து பரமேறி போயிருக்கிறேன். போனது மட்டுமல்ல, திரும்ப வந்து என்னை நம்புகிறவர்களை விசுவாசிகளை சேர்த்துக் கொள்வேன் என்று உலகமெங்கும் புறப்பட்டு போய் சொல்லுங்கள். அன்று சொன்ன கட்டளை இன்று வரை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். சந்ததி சந்ததிகளாக, தலைமுறை தலைமுறைகளாக, 1ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை அந்த நற்செய்தி முழு உலகமும் பரப்பப்பட்டு கொண்டே வருகிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான், மீட்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான், ஸ்நானப்படுத்தப்படுகிறான், உறுதிப்படுத்தப்படும்படியாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறான். வாழ்க்கை முடியும் பொழுது அல்லது கர்த்தர் வரும் பொழுது அவனுடைய சரீரம் மர்வமாகும். மரித்திருப்பானால் அவனுக்கு உயிரோடு எழுப்பப்பட்டு உயிர்த்தெழுதலின் சரீரம் கொடுக்கப்படும். இவ்விதமாக உயிர் தெழுந்தவர்களும் பரிசுத்த ஆவியினாலே மர்வப்படுத்தப்பட்டவர்களும் ஒரே கூட்டமாக கூட்டப்பட்டு வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி. வானத்திலே கூட்டப்படும் அந்த கூட்டம், மரித்தோரில் இருந்து ஒரு கூட்டம், உயிரோடு இருந்து பரிசுத்த ஆவியினால் மர்வமாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டம் ஒரே கூட்டமாக கூட்டப்பட்டு வானத்திலே இயேசுவை சந்திப்பார்கள். அவர் பேர் மணவாளன், இவர்கள் மணவாட்டி, இருவரும் இணைக்கப்படுவார்கள். இதைத்தான் நம்முடைய வேதாகமத்தின் இறுதி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7-8 சொல்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது, நாம் மகிழ்ந்து துதி செலுத்த கடவோம். இந்த கல்யாணத்துக்கு, இந்த ஜாக்சன் பிரியங்கா கல்யாணத்துக்கு வந்த என் அன்பு உடன்பிறப்புகளே, உறவுகளே, நட்புகளே, திருச்சபை மக்களே, தலைவர்களே, இங்கு வந்தது போல நீங்கள் அந்த வானத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று இன்விடேஷன் கார்டை நாங்கள் இப்பொழுது இந்த திருமணத்தின் வழியாக வைக்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த 3வது கல்யாணத்திலும் எங்கள் ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனாக, ஏக தேவனாக நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். இப்படி திருமண நிகழ்வுகளை நிறைவேற்றப் போகிறார்கள். அதில் நாமும் இணைந்து அவர்களை ஆசீர்வதிப்போம். அவர்கள் இந்த பூமியிலே எல்லாம் பெற்று இயேசுவின் நாமத்தினாலே ஆவிக்குரிய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான ஐயா சொன்னது போல 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறபடி
ஒவ்வொரு வசனத்தின் ஆசீர்வாதங்களையும் மணமக்கள் பெற்று நித்திய காலமாய் வாழட்டும் என்று வாழ்த்தி ஆண்டுடைய வார்த்தைகளை நிறுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.